ஐயா மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களோடு பணிபுரிந்தவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் என்று ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் சொன்ன பொழுது உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருந்தது. காரணம், தமிழக முதல்வராக 9 ஆண்டுகள் ஒரு பொற்கால ஆட்சியை தந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நானெல்லாம் பள்ளி மாணவனாக இருந்திருக்கின்றேன். நான் பிறந்த திருத்துறைப்பூண்டியில 65-66 முதல்வராக இருந்த காமராஜர் அவர்கள் பேச வந்த பொழுது நான் எனது பாட்டியுடன் எங்கள் வீட்டிற்கு அருகே அடுத்த தெருவில் நடந்த கூட்டத்திற்கு சிறுவனாக எங்கள் பாட்டியோடு சென்று அந்த கர்ம வீரர் அவர்களின் பேச்சை கேட்டிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் நமது வீட்டு பெண்கள், அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நமது வீட்டு பெண்கள் எல்லாம் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு செல்ல மாட்டார்கள். ஆனால் காமராஜர் அவர்கள் கூட்டத்திற்கு எனது பாட்டி அவர்களும் தெருவிலே இருந்த பெண்கள் எல்லோரும் நல்ல குடும்பத்திலே, பெரிய குடும்பத்திலே, உங்களுக்கு தெரியும் அவர்கள் எல்லாம் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று, அவர்களெல்லாம் நடந்தே சென்று கூட்டத்தை ஓரமாக நின்று கேட்டு வந்தார்கள். அவர்கள் அந்த வீடுகளின் திண்ணையிலே உட்கார்ந்த பொழுது அவர்கள் மடியிலே அமர்ந்து நானும் கேட்டிருக்கிறேன். ஐயா காமராஜர் அவர்களை பற்றி பெரியவர் தமிழறிவு மணியன் சொன்ன பொழுது உண்மையிலேயே இது போன்ற தலைவர்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை நாம் அனைவரும் மிகவும் வருத்தப்படுகின்ற நிலையிலே இருக்கிறது. முதலிலே நான் சொல்ல விரும்புவது, காசுக்காக ஓட்டளிக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டிலே அரசியல்வாதிகள் உருவாக்கி வைத்திருப்பது இந்த நேரத்தில் நமக்கு தலைகுனிவைத்தான் ஏற்படுத்துகிறது. சமீபத்தில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நமது கூட்டணியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் அங்கே போட்டியிட்ட பொழுது இரவு பகல் பாராது ஐயா ராமதாஸ் அவர்களும் சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள், நமது ஐயா ஜி.கே. வாசன் போன்ற நமது கூட்டணி தலைவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்கள், தொண்டர்கள், நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் 276 பூத்திலும் கடுமையாக பணியாற்றினோம். ஆனால் ஓட்டுக்கு 500, 1000, 2000 என்று அன்றைக்கு வாக்கு பதிவு நடந்த நாளில் கூட பணத்தை கொடுத்து, அதனால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுதும் நமது கூட்டணி அங்கே கம்பீரமாக ஒரு சிறப்பான வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்றால், இன்றைக்கும் உண்மைக்கு ஆதரவாக மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நமது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எடுத்து காட்டியது. இன்னும் சொல்ல போனால் நமக்கெல்லாம் நம்பிக்கை தருவது அங்கே நாம் பெற்ற 57,000 வாக்குகள். ஐயா காமராஜர் போன்றவர்கள் வாழ்ந்த இந்த பூமியிலே மீண்டும் ஒரு நேர்மையான ஆட்சியை, மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை, ஊழலற்ற ஆட்சியை, வாக்கு வங்கிக்காக நடக்காத ஆட்சியை, ஜாதி மத பேதமற்ற ஆட்சியை, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான ஆட்சியை, மதுவிலக்கு உள்ள ஒரு ஆட்சியை, பூரண மதுவிலக்கு உள்ள ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் கனவாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு போதை கலாச்சாரத்தால் மாணவ சமுதாயமும் இளைஞர் சமுதாயமும் இன்றைக்கு அழிந்து வருகிறது என்பதுதான் உண்மை. வேலை வாய்ப்பை கிடைக்காமல்
இளைஞர்கள் இன்றைக்கு கூலிப்படைகளாக தமிழ்நாட்டிலே மாறி போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகி 500க்கும் 1000த்திற்கும் 5000த்திற்கும் 10,000த்திற்கும் யாரோ தெரியாதவர் உயிரை எல்லாம் எடுக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நாடு சென்று கொண்டிருப்பது உண்மையிலேயே காமராஜர் போன்றவர்கள் வாழ்ந்த இந்த பூமியிலே இப்படி நடக்கிறது என்பது எல்லோருக்கும் வருத்தத்தை தருகிறது.